ஸ்ரீ மீனாட்சி தாயே உந்தன் திருவடி மலரின் தரிசனம் தருவாய். ஸ்ரீ மீனாட்சி தாயே உந்தன் திருவடி மலரின் தரிசனம் தருவாய். அருள்மழை பொழியும் அம்பாள் நீயே, அருள்மழை பொழியும் அம்பாள் நீயே, அருமறை தமிழிசை எனக்கருள்வாயே, அருமறை தமிழிசை எனக்கருள்வாயே. ஸ்ரீ மீனாட்சி தாயே உந்தன் திருவடி மலரின் தரிசனம் தருவாய். ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்கழி தேய்பிறை அஷ்டமி என்று மீனாட்சியும் சொக்கநாதரும் தேரிலே சப்பரத்திலே அங்கே தேர் புறப்படும் இடத்திலிருந்து வெளிவீதி வழியாக, வடக்கு வெளிவீதி வழியாக வந்து மேற்கு வெளிவீதியாக வந்து அப்படியே குட்செட் வழியாக வந்து அப்படியே வடக்கு வெளிவீதியில் வந்து குட்செட் தெருக்கு வந்துடுவாங்க. வந்து தேர்முட்டிக்கு வந்து சேருவாங்க, நிலை பெறும் தேர். அப்போது இந்த நாள் ஏன் அப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்குத்தான் எம்பெருமானும் எம்பெருமாட்டியுமாகிய சிவனும் பார்வதியும் இந்த உலகத்திற்கே படியளந்த நாள். அதனால அன்றைய நாளில் சப்பரத்தில் அவர்கள் வரும்போது அரிசியை தூவிட்டே வருவாங்க. எறும்பு கூட பசியோடு இருக்கக்கூடாது. அதனால அந்த அரிசியை எல்லாரும் வாங்கி கொண்டு வந்து அந்த அரிசியை கையில் பிடிப்பாங்க, அப்படியே தூவிட்டே வருவாங்க. சின்ன சின்ன பொட்டணமாகவும் போடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து எல்லாரும் வீட்டில் செல்வம் செழிக்க வேண்டும் என்பதற்காக அது முடிஞ்சு அரிசி பானைக்குள்ளே போடுவாங்க. அதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வருது. இதில் பெரிய சப்பரத்திலே பிரியாவிடையும் சொக்கநாதரும் வருவார்கள். சின்ன சப்பரத்தில் மீனாட்சி அம்மன் வருவார். மீனாட்சி அம்மன் மட்டும் வரக்கூடிய சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து வருவார்கள். இது வந்து அந்த காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதிகாலையில் எல்லாரும் அங்கே கூடிடுவோம். இன்னொரு விஷயம் இந்த அன்னைக்கு என்னன்னு சொன்னால், நான் நேற்றைய பதிவில் போட்டிருந்த மாதிரி அக்கார வடிசில் எம்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நாள். அது எப்போனா 27வது பாசுரம். அந்த திருப்பாவை பாசுரத்தில் 27வது நாள், மார்கழி 27 அன்னைக்கு அந்த ஆண்டாள் தன்னுடைய விரதத்தையே முடிவு செய்வாள். அப்போ நகையெல்லாம் எனக்கு வேணும், நகையெல்லாம் போட்டுக்கணும்னு வாங்கிக்குவா, கேட்பா கண்ணன்ட்ட. அது மாதிரி அக்கார வடிசில் நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சர்க்கரை பொங்கலிட்டு முழங்கை வழிவார அது வரைக்கும் முழங்கையில் வடிகிறளவுக்கு நெய் ஊற்றி நான் விரதம்